வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க எடுக்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 6:09 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை பூச நட்சத்திரமும், அதன் பிறகு ஆயிலை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:21 வரை பவகரணம், அதன் பிறகு இன்று மாலை 6:09 வரை பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:29 வரை மூல நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, எந்த விதமான புது முயற்சியிலும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களுக்கு பாதிக்காது. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை செய்த வண்ணமே அப்படியே அந்த செயல்களை செய்யலாம். அதில் எந்த தடையோ குறையோ வராதுங்க. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5300 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குடும்பத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாள். ஆமாங்க, 4ஆம் இடத்திலே சந்திர பகவான். தாயார் என்ன பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டாங்களோ அது மாதிரி உங்களுடைய பக்தி இன்னைக்கு அதுக்கு வழிவகை செய்யும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் இறை வழிபாட்டில் இஷ்ட தெய்வ வழிபாடோ அல்லது குலதெய்வ வழிபாடோ அல்லது முன்னோர்கள் ஜீவசமாதியோ சென்று தரிசிப்பது, வணங்குவது உங்களுக்கு ஒரு நல்லது, ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் செலுத்தினீங்கன்னா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கலாம். ஒரு மனதுக்கு அமைதி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிறு தூர பிரயாணம் அல்லது ஊர் விட்டு ஊர் செல்வது, அது மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு லாட்ரி போன்ற பரிசுகள் கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் லாட்ரி இல்லையே. அதுக்காக என்ன செய்கிறது? கேரளா லாட்ரி வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு காத்திருக்குங்க. லாட்ரி விட்ருங்க, அது வேணாம். அது தடை பண்ணதை நம்ம பேசினா தவறாக போயிடும். அதனால் தடையாகவே இருக்கட்டும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மாதிரி யோகம் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எது செஞ்சாலும் அது 1க்கு 3 பங்கு ஆதாயம் தருவதாகவும், அதிர்ஷ்டம் 1 பங்கு ஆக 4 பங்கு ஆதாயம் தருவதாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகமான நாள் என்பதை புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு மனதிலே சிறு அச்சம், பயம், நாணம் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மனதில் ஒருநிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் மனதில் ஏதோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு ஒருவித குழப்பம், பதற்றம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் முடிந்தவரை துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு காலச்சிறந்தது. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது துர்க்கையம்மன். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறந்தது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வாய்க்கு பூட்டு போட வேண்டிய நாளாக இருக்கும். யாரிடமும் வாதமோ விவாதமோ செய்ய வேண்டாம். விவாதம் செய்தாக்கா வீண் பகையில் வந்து முடியும். வாதம் செய்தால் சண்டையில் முடியும். ஆக இன்றைய நாள் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மௌன விரதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கால சிறந்ததுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு அவசியம் நிதானமாக பேச வேண்டும். இறை வழிபாடு செய்துங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லை தவம், ஒருநிலைப்படுத்தணும். மனசை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் மனசை செலுத்துங்க. எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இறைவன் கருணையும் மூத்தோர்களின் ஆசியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை யாராயினும் ஒரு பெரியவரிடம் நீங்கள் ஆசி வாங்கிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் ஏற்படும். அது மகானாக இருக்கலாம், அல்லது வயதில் மூத்த பெரியவங்களாக இருக்கலாம். ஆக யாரிடமோ நல்லாருமா, நல்லாரியா அன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கு அது தெய்வ கடாட்சியமாக அது ஆசி வழங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனது சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்திருந்தாலும் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் இன்று. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்த செயலுக்காக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும், சென்ற இடத்தில் ஒரு சிறந்த செயல் செய்தது காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு வெகுவாக குடும்பத்தாரும் சரி, நிர்வாகத்திலும் சரி உங்களை மாற்றி மாற்றி புகழக்கூடிய நாளாகவும் பாராட்டுத்தன்மைக்குடைய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. இன்றைய நாளில் உங்களுடைய பெருந்தன்மை அதுக்கு கிடைத்த பரிசுன்னு சொல்லலாம், பாராட்டு. 11ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு அற்புதமான இன்னைக்கு நாள். உங்களுக்கு மொத்தத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்திலே உதித்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீண்ட காலமாக இந்த ஃப்ளாட் வாங்கணும், இந்த வீட்டை வாங்கினா தேவலாம், இந்த தெருவில் நமக்கு ஒரு வீடு வேணும், இந்த தெருவில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய கனவு பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலர் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதற்கான வழிவகைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களின் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்தில் சந்திரன் ஈட்டிருப்பது, அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான லாபங்கள் அதிகமாக தரக்கூடிய நாளாக இருக்கும். பழைய பொருள்கள் விற்றீங்கன்னா, பழைய மனையோ வீடோ
இதை விற்பனை செய்தாக்க நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு சலிப்பு, உடலிலே ஒரு சோர்வு, இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நாள் பொறுத்தவரையிலும் நீங்கள் மதியம் 1 மணி வரலையும் ஓய்வு எடுத்திங்கன்னா மற்ற 1 மணிக்கு பிறகு உங்களுக்கு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அது வரலையும் கொஞ்சம் உடல்நிலையில் சிறு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தும் உங்களுக்கு மதியம் 1 மணி வரை உடல் ரீதியில் ஒரு மன ரீதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு பிறகு சரியாக போயிடும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வர வேண்டிய நாளாகவும், எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு செய்த வேலைக்கு பணமாக இருந்தாலும் சரி, இல்லை கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணமோ எந்த ரூபத்திலேயே பணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வந்தால் தான் எல்லாருமே சந்தோஷம் தானாக வருமே. சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரை நீங்கள் காலையிலேயே கணபதியை வணங்கிவிட்டு காலடி எடுத்து வச்சு செல்லுங்க. காலடி எடுத்து சென்றீங்கன்னா கணபதிக்கு விநாயக பகவானுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்று வாங்கிட்டு போவேனா, முடிஞ்சால் சூடம் ஏற்றுங்க, இல்லையா போய் நின்று 3 தோப்பு கரணத்தை போடுங்க. போட்டுவிட்டு இன்றைய நாள் எனக்கு தடங்கள் இல்லாமல் பிரச்சனையை தீர்த்து வையா அன்னு அவர்கிட்ட ஒரு கட்டளையை போட்டுவிட்டு போங்க. அதாவது நம்ம சொல்கிறத கேட்குறது தான் சாமி. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தாராளமாக செல்லுங்கள். அது மாதிரி செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி கலந்த இன்பமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் காரிய சித்தி ஏற்படக்கூடிய நாளாகவும், செய்தொழிலில் லாபம் காணக்கூடிய நாளாகவும், முயற்சிக்கு கிடைக்க வெற்றி நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை நடத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இறை அருள் உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றி செய்தி கிடைப்பதற்கு இன்றைய நாள் சாத்தியம் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சொல் சொன்னாலும் திருச்சொல்லாக சொல்லுவாங்கம்பாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எந்த வார்த்தை பேசினாலும் சரி, யாருக்காக இது பேசினாலும் சரி, அது ஒரு அற்புதத்தை, ஒரு நல்ல செயலை விளைவிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த வார்த்தைக்கு வலு உண்டு. அந்த வலுவால் அவங்களுக்கு நல்லது நினைக்கும். நீங்கள் நல்லாருன்னு நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஆக மீனராசி அன்பர்கள் இன்றைய நாள் எல்லோரையும் வாழ்த்துங்க, யாரையும் திட்டாதீங்க. அது மாதிரி வீணாக போகணுன்னு யாரையும் சொல்லாதீங்க. அது மாதிரி சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. இன்றைய நாள் எல்லாம் மனதார நீங்கள் வாழ்த்தக்கூடிய தன்மை இருந்ததுன்னா, வாழ்த்துனீங்கன்னா அவங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.